விளக்கமளிப்பவர் மதுமிதா துக்காராம் அவர்கள். திவ்ய வாக்கு, திவ்யவாணி, திவ்ய பரிமள கந்தம் போல் பிரேம சுகந்தம் வீசக்கூடியது திருப்பாவை. 16வது நூற்றாண்டில் வாழ்ந்த விஜயநகரத்து மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஆண்டாளின் வாழ்க்கை வரலாற்றை தெலுங்கில் எழுதி அமுக்தமல்யதா என்று பெயரிட்டார். அப்படி என்றால் தமிழில் சூடிக் கொடுத்த நாச்சியார் என்று பொருள். 15ஆம் நூற்றாண்டிலிருந்தே தாய்லாந்து, கம்போடியா, சியாம் ஆகிய நாடுகளின் கோயில்களிலும் அரசரின் மாளிகைகளிலும் திருப்பாவை திருவம்பாவை பக்தி கமல பாடப்பட்டிருக்கிறது என்கிறது குறிப்புகள். அஞ்ஞான கடல் என்னும் தூக்கத்தில் மூழ்கிக் கொண்டிருப்பதால் அந்த தூக்கத்திலிருந்து எழுப்பி நமக்கு பக்தி மார்க்கத்தை காட்டுகிறாள் பட்டர்பிரான் மகள் ஆண்டாள். அவ்வகையில் 21வது பாசுரத்தில் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பேரும் பசுக்கள், ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பேரும் பசுக்கள். பால் கறக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளும் பால் கலயங்கள் நிறைந்து பொங்கி வழியும். பால் கறக்க மறுக்காத வள்ளல் தன்மையுடைய பெரும் பசுக்கூட்டத்தை உடைய நந்தகோபாலனுடைய மகனே, துயில் நீங்குவாயாக. வலிமையும் உயர்ந்த தோற்றமும் உடையவனே, உலகில் காணும் பொருள்களின் வடிவமாயிருப்பவனே, ஒளி வடிவானவனே, உனது பகைவர்கள் உன்னிடம் தோற்று வலிமையெல்லாம் இழந்து உனது வாசலுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் உனது பாதங்களில் விழுந்து கிடப்பார்கள். அதுபோல நாங்கள் வேறு புகழிடம் இல்லாமல் உன் வாசலுக்கு வந்து உனது புகழைப் பாட வந்தோம். சீரும் செழிப்புமாயிருந்த பிருந்தாவனத்தின் தலைவன் கண்ணனை துயில் எழுப்புவதாக அமைகிறது இப்பாசுரம். திருப்பாவை